ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரச்சனை நடக்குது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னா இஸ்லாம் அழகிய முறையில் நமக்கு சொல்லி காட்டுது. அல்லாஹ் தஆலா அழகா சொல்றான். உடனே தலாக்னு விட்டுட்டு பிரியும்படி அல்லாஹ் தஆலா சொல்லல. அல்லாஹ் எப்பொழுதுமே கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்ததான் நாடுறான். ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? முத்தலாக் என்ற என்பதன் மூலமாக பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க. எத்தனை குடும்பங்கள் இதுல பாதிக்கப்பட்டுச்சு தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான். அது 4வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஅலுஹுன்ன. அதாவது பெண்களிடத்தில் நீங்கள் பிணக்கை அஞ்சினால் அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? நல்ல முறையில் உபதேசம் செய்யுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நடைமுறை. அல்லாஹ் சொல்லி தரான். ஒரு கணவனுக்கு மனைவி விதத்துல பிரச்சனை நடக்குது. கணவனுக்கு மனைவி விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்த பிடிக்கல அப்படின்னு சொன்னா என்ன செய்யுமா? முதன் முறையாக அவளுக்கு அறிவுரை சொல்லு. அதுலயும் இருந்தலையா வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜிம். அவளை படுக்கையில் இருந்து நீங்கள் விலக்கி வையுங்கள். அந்த பெண் சிந்திப்பா. அதாவது உபதேசம் செஞ்சும் கேட்காத ஒரு பெண்ணு படுக்கையில இருந்து விலக்கி வைக்கும் பொழுது எங்க தன்னுடைய கணவன் தன்னை விட்டு ஒரேடியா பிரிஞ்சு போயிருவானோ அப்படின்னு சொல்லி அந்த பெண் அஞ்சுவா. அதுக்கும் ஒரு பெண் திருந்தன்னு சொன்னா உதறிபுன்ன. அவர்களை நீங்கள் அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அடின்னு சொன்னா வெளியே எடுத்து போட்டு மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கணும்னு அர்த்தம் இல்ல. அதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை சொல்லி தராங்க. காயம் ஏற்படாதவர் லேசா அடிங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரி நடைமுறைகளை மேற்கொண்டதுக்கு பிறகு ஒரு பெண் கட்டுப்பட்டுட்டா அப்படி சொன்னா அல்லாஹ் சொல்றான். ஃபைன் அத்தஅனகும். அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் ஃபலா தபு அலைஹின்ன சபீலா. அவர்கள் விஷயத்தில் நீங்கள் வேறு வழியை தேடிக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்றான். நீங்க தலாக் விஷயமாகவோ அல்லது வேற மறுமணம் செய்யறது மூலமாக நீ என்ன செய்யாதே? வேறு வழியை தேடிக்காத. முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ் தஆலா 2 பேருக்கும் மத்தியில் இணக்கத்தை விரும்புறதுக்கு என்ன செய்யலான்ற ஒரு வழிமுறையை கற்றுத்தரான். இதுக்கு பிறகு 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை அப்படின்னா என்ன செய்ய அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதுக்கடுத்த வசனத்திலே 35வது வசனத்திலே சொல்லி காட்டான். ஃபஇன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா. அவ்விருவருக்கும் மத்தியில் பிணக்கை நீங்கள் அஞ்சினால் ஃபபஅஸு ஹகமம் மின் அஹ்லிஹி வ ஹகமம் மின் அஹ்லிஹா. அவனுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நீதிமுடைய ஒருவரையும் அவளுடைய குடும்பத்தை சார்ந்த நீதிமுடைய ஒருவரையும் நீங்கள் அனுப்பி வையுங்கள். யுரீதா இஸ்லாஹன் யுவஃபிகுல்லாஹு பைனஹுமா. அவ்விருவரும் இணக்கத்தை விரும்பினால் சமாதானத்தை விரும்பினால் அல்லாஹ் தஆலா அவ்விருவர் மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவார். இந்த அளவுக்கு ஒரு வழிமுறையை அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம்? சொல்லி காட்டான்.